ஒரு ஆளுநர் போல் நடவடிக்கை இல்லாமல் அவர் ஒரு நடவடிக்கை ஆளுநர் பதவிக்கே இழுக்க ஏற்படுத்துகின்ற விதமாக இருக்கிறது. அவரை மத்திய அரசாங்கம் கேப்டன் மில்லர் ஸ்டெர்லைட் ஆலையாக இருக்கட்டும், மீத்தேன், ஹைட்ரோ கார்பன் போன்ற திட்டங்களாக இருக்கட்டும், இப்பொழுது அந்த நிலைப்பாட்டிலிருந்து மத்திய அரசாங்கம் அதாவது ஒரு அரசியல் கட்சி மற்றொரு அரசியல் கட்சியோட கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திப்பதில் எந்த தவறும் இல்லை. பட் எங்களுடைய கூட்டணி பற்றிய அறிவிப்பை உரிய நேரத்தில் நான் அறிவிப்பேன். 2018-19 கடுமையா விமர்சிச்சீங்க. அவங்க கூட கூட்டணி வைக்கவே மாட்டோம்னு சொன்னீங்க. அது தற்கொலைக்கு சமம். நோட்டா கூட போட்டி போடுற கட்சி பல்வேறு குற்றச்சாட்டு வச்சீங்க. இப்ப சுமூகமா இல்ல அப்படி இல்ல. தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்கு எதிராக எந்த ஒரு கட்சி செயல்பட்டாலும் அவர்களோடு நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று உறுதியா சொல்லியிருந்தேன். காரணம், அப்பொழுது விவசாயிகளை, தமிழ்நாட்டு மக்களை பாதிக்கின்ற திட்டங்களை எல்லாம் தமிழ்நாட்டில் மத்திய அரசு திரிப்பதற்கான முயற்சிகள் செய்தார்கள். ஸ்டெர்லைட் ஆலையாக இருக்கட்டும், மீத்தேன், ஹைட்ரோ கார்பன் போன்ற திட்டங்களாக இருக்கட்டும், இப்பொழுது அந்த நிலைப்பாட்டிலிருந்து மத்திய அரசாங்கம் மாறி இருப்பதால் நான் நீங்க சொல்ற மாதிரி கடுமையான எதிர்ப்பை காட்டவில்லை என்பதுதான். இப்ப அதுதான் சொன்னேன், தமிழ்நாட்டு மக்கள் விரும்பாத திட்டங்களை இங்கே திணிப்பதில்லை என்ற நிலைப்பாட்டை அவர்கள் எடுத்து வருவதாக தெரிகிறது. அதனால் நாங்களும் எங்கள் கடுமையை குறைத்திருக்கிறோம். இல்ல வெள்ள நிவாரண நிதி தமிழ்நாட்டு அரசாங்கம் கேட்டிருக்கு. அதற்கான உரிய நிதியை மத்திய அரசாங்கம் தர வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய கோரிக்கை. ஆளுநர் தான் ஒரு ஆளுநர் போல் நடவடிக்கை இல்லாமல் அவர் ஒரு நடவடிக்கை ஆளுநர் பதவிக்கே இழுக்க ஏற்படுத்துகின்ற விதமாக இருக்கிறது. இது போன்ற நடவடிக்கைகளை ஆளுநர் செய்வது தவறு. அவரை மத்திய அரசாங்கம் திரும்ப பெற வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்கள் அனைவரின் கோரிக்கை. கேப்டன் மில்லர்.